ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? సమస్తంకోజు జగన్నాథ్ సమస్తంకోజు ஜெகநாத் சமஸ்தகிம்த சந்தி இந்த சகுசரிதாந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒடிசாவில் வந்து தொடர்ந்து 2 நாளாக வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. இதில் வந்து பேர் வந்து சொல்லுவாங்க ரஜா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான், கீழே விழுந்துகிட்டே இருக்கான். அதனால் கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா ஓடிட்டான். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மட்டன் செய்ய போகிறாங்க. எப்படி செய்ய போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2 நாளாக வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து என்னன்னு தெரியல. எனக்கு மனசு சரியில்லை. இந்த இயர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் புரியல, ஒரு மாதிரி மனசு பாரமாகவே இருக்குது. என்னத்தை சொல்லி அதை இது பண்ணுறது எனக்கு தெரியல. சரி வேணாம், நம்ம எமோஷன் பண்ண வேண்டாம். என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். எமோஷனல் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு பையனோடது வந்து பர்த்டே. அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு அக்கா வந்து எனக்கு மேரேஜ் ஆனிவர்சரி வந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா பையனா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். மேலே வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே காட்டுறேன். அவனுக்கு எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. பேர் வந்து கோபி. மென்மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கோபி. எல்லோரும் ஹாய் கேட்குறீங்க, எல்லாருக்கும் பெரிய ஒரு ஹாய். ஓகே, இப்போது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன கட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி எல்லாமே எதுவும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் சாப்பிட்றதில்ல. நான் எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு தான் சாப்பிடணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஊஞ்சல். இங்கே வந்து பொண்ணுங்க பசங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பொண்ணுங்களுக்கு தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த போன வருஷம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அந்த பீடான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெத்தலை பாக்கு மாதிரி சாப்பிடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். பட் இந்த வருஷம் அதை என்னால் சாப்பிட முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பையன் கீழே விழுந்துட்டான். பயந்துட்டே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரீடம் கடுகு எண்ணெய். இங்கே வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் மட்டன் வந்து சமைக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் ஆகாது. ஸோ அதனால் எனக்கு தெரியாது சிக்கன் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. மற்ற வீட்டில் எல்லாமே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒடிசாவில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உருளைக்கிழங்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக தான் கட் பண்ணுறாங்க. இதில் வந்து பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து குக்கரில் தான் விசில் வைப்பாங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து அரைச்சிடணும். ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை. நான் அந்த பக்கம் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துட்டுருக்கு. இந்த வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கடுகு எண்ணெயை வந்து மாமியார் ஊற்றிக்கிட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிலியாக ஊற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மட்டன் செய்யும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்து செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. 750 கிராம் தான் இருக்குது சிக்கன். அதுக்காக ஒரு 8 வெங்காயம் எடுத்துருக்காங்க ஸ்மால் சைஸில். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி வெறுக்குதுன்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். ரொம்ப வேர்க்குது அடுப்பில் செய்கிறதுனால. பாருங்கள், இன்னைக்கு கிளைமேட் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நான் தான் குக்கிங், நான் இல்லை, மாமியார் தான் செய்வாங்க. மட்டன் குழம்பு அவங்க தான் செய்வாங்க. அவங்க தான் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ரொம்ப இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து வெறுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடுறாங்க. இந்த ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலையை நம்ம போட்டு விடணும். போடுறதுக்கப்புறம் நல்லா வந்து திருப்பி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் பார்க்கணும். முழுக்க இதை வந்து கடுகு எண்ணெயெல்லாம் செய்கிறாங்க. வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து போடுறாங்க தேவையான அளவுக்கு. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, கலர் நல்லா வரும். நாங்கள் வந்து மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் கொஞ்சம் கலராக இருக்கும், நல்லாயிருக்கும் சமைக்கும்போது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்குது அப்படின்னும்போதே நம்ம வந்து காய வச்சுருப்போம். நம்ம வந்து தனியாக காய வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மட்டன் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து வெட்டினது, ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாமே, ஸ்டார் பூ அதெல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே சாப்பிட்டதில்ல, ஏன்னா எனக்கு மட்டன் சுத்தமாக பிடிக்காது. அலர்ஜி வரும்னு சொல்லிட்டு என்னால் அதை சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே. ஸோ அதனால் நான் வந்து சாப்பிடல. இது வந்து என்ன அப்படின்னா, தனியா இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா தனியா, அதை வந்து அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஸ்டைலில் இதில் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார். ஸோ அதனால தான் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மெயின் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா வந்து ஒரு 5 ரூபா பேக்கெட்டில் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் தான் போடுவாங்க. மசாலாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதிகமாக மசாலாஸ் எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடும் இல்லையா, அடுப்பில் வேறு செய்கிறோம், அதனால தான். அதுக்கப்புறம் கொரி மசாலா, மீட் மசாலா, இந்த மாதிரி கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிப்போம். இங்கே வந்து கம்பல்சரி எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா மட்டன் செய்கிறாங்க அப்படின்னா மட்டன் இது வச்சு தான் செய்வாங்க, மட்டன் பவுடர் வச்சு தான் செய்வாங்க. இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கினதுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்ன எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கும்போது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள், மட்டன் போடுறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கட் பண்ணி உடனே வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு விடுவாங்க, நம்ம போய் கொண்டுட்டு வரலாம். லாஸ்ட் டைமில் வந்து குக்கரில் வந்து மாமியார் வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் காட்டினேன். அதுக்கப்புறம் காட்ட முடியல, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இறக்கி கரம் மசாலா போட்டு சாப்பிட்டுடுவாங்க, அவ்வளோதான். நான் வந்து துணி துவைச்சிட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வந்து எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடல. நானும் அதுக்கப்புறம் மறந்துட்டேன், சாரி அதுக்காக மட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து குக்கருக்குள்ளே மாற்றிடுறாங்க. ஏன்னா இந்த வானல்லே வச்சு நம்ம வந்து வேக வைக்க முடியாது, ஏன்னா அதிகமாக வந்து தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் அதிகமாகவும் இதாகும். ஸோ அதனாலேயே இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 2 டேஸாகவே வீடியோவும் போடாமல் இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு டைம் கிடைச்ச டைமில் நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இருக்கும்போது வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாமே வந்து சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து எல்லாமே வந்து போட்டுட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. இது வந்து சுட தண்ணி தான், காய வச்சு ரொம்ப கொதிக்க வைக்கல. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தனியாக வேணுமா, திக்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒடிசாவில் எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு போடுவாங்க. ஸோ மட்டனில் இல்லை, சிக்கனில் இல்லை, எல்லாத்துலேயுமே போடுவாங்க. அது யாரும் கண்டுக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம போட மாட்டோம், பட் இங்கே போடுவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள்,
தண்ணி ஊற்றுனதுமே வந்து உப்பு மாமியார் போடல, ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போது வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு போட்டு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் குக்கரோட மூடியை மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 5 விசில் வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கரம் மசாலா போட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணோன்னா செம்மையான மட்டன் குழம்பு ஒரு ஸ்டைலில் ரெடி. பட் என்ன எனக்கு காட்ட முடியல, அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள். தயிர், அதுக்கப்புறம் குழம்பு எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. அவங்க சாப்பிட்ற டைமில் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் வெளில வேலை இருந்துச்சுன்னு போய் வந்ததுக்குள்ளே 3 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.